இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். வாரத்தில் ஒரு முறையாவது இந்த ஒரு இபாதத்தை செய்து கொள்ளுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ரஜப் மாதத்தில் கடைசியை அடைந்து விட்டோம். ஒரு வாரத்தையுமே கடந்து போக போகிறோம். இந்த நாட்களில் இந்த ஒரு இபாதத்தை செய்து அல்லாஹ்விடத்தில் கடந்து போன நாட்களுக்கான பிரதிபலனை எதிர்பாருங்க. ஏன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரியான இபாதத்துகள் செய்யும் போது நம்மளுடைய ஒரு வாரத்துடைய குறைகளை நம்மளால் நிவர்த்தனை செய்து கொள்ள முடியும். அதனால தான் வாரம் இந்த மாதிரியான ஒரு இபாதத்துகளை நம்ம வரிசையாகவே போட்டுட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம ஒரு 3 இஸ்முகளை பார்க்க போகிறோம். இதுவரையும் பார்க்காத இஸ்முகளாக இது இருக்கும். அதாவது நமக்கு ஒரு வாரமே கழிஞ்சு அடுத்த வாரத்துக்கு போகிறோன்னா நம்ம ஆயுள் காலத்தில் ஒரு வாரம் முடிஞ்சு அடுத்த வாரத்தை நம்ம நெருங்குறோன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த இபாதத்தை செய்யும்போது அந்த முடிஞ்சு போன நாளில் இருக்கக்கூடிய குறை எல்லாத்தையும் போக்கி அதுக்கு பகரமான நிறைவான நல்லமல்களை கொடுத்து இனி வரக்கூடிய நாட்களில் நமக்கு நல்லதை கொடுக்கும். அதுலேயும் நமக்கு ரஜபும் முடிய போகுது, கிட்டத்தட்ட வாரமும் முடிய போகுது. இரண்டையுமே நினைத்து நம்ம இந்த இபாதத் செய்யணும். அதில் 3 விஷயத்தை நம்ம செய்யணும். நாம் இப்போது ஒரு வாரத்தையும் கடந்து வந்துட்டுருக்கோம். அப்படிங்கும்போது அந்த ஒரு வாரத்தில் எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு அருட்கொடைகளாக கொடுத்துருப்பான். அந்த அருட்கொடைகளுக்கெல்லாம் நினைவுபடுத்தி அல்லாஹ்விற்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஏன்னா அல்லாஹ் நன்றி உள்ள அடியானை மட்டும்தான் நேசிப்பான். நமக்கு எத்தனையோ விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது அதை கண்டுக்காமல் நம்ம இருந்தோம்னா நம்ம எத்தனையோ விஷயத்தை கேட்டுட்ருக்கோமே அதெல்லாம் கிடைக்காது. அதனால் நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி செலுத்தணும். நாம் அப்படி நன்றி செலுத்துறதே இல்லை. பொதுவாவது இத்தனை விஷயங்களை நீ கொடுத்துருக்க அத்தனைக்குமே நான் நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த கடந்த ஒரு வாரத்துக்காக அல்லாஹ் கொடுத்த நிஹ்மத்துகளை நினைத்து நம்ம நன்றி செலுத்தணும். அதற்கு சிறந்த வார்த்தையாக நம்ம எத்தனையோ திக்ர்கள் துவாக்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த வாரம் நம்ம இஸ்மில் பார்க்கக்கூடியது அல் முத்தகப்பீர் அப்படின்னு என்ன அர்த்தம்னா பெருமைக்கு உரியவன். அதாவது நம்ம யாரை புகழ்கிறோமோ, நன்றி செலுத்துகிறோமோ, பெருமைப்படுத்துகிறோமோ அதற்கு உரியவன் தான் அல்லாஹ்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். முக்கியமாக பெருமைக்குரியவன் அப்படிங்கக்கூடிய வார்த்தை எப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற யாருக்குமே பெருமை சொந்தம் இல்லை, அவனுக்கு மட்டும்தான் அது சொந்தம் அப்படிங்கிறதே நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் அதை ரொம்ப நேசிக்கிறான். ஏன்னா மனிதர்கள் பெருமை கொள்றதை அல்லாஹ் வெறுக்கிறான். அவனுக்கு மட்டுமே அது சொந்தம்னு சொல்கிறான். அதை நம்ம சொல்லி அவனை நம்ம இன்றைக்கி புகழணும், பெருமைப்படுத்தணும். இது அவனுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்றியாக இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் அல்லாஹுடைய அருட்கொடைகளை அதிகப்படுத்தி கொடுப்பான். இப்போ இந்த ஒரு இஸ்மை 33 முறை ஓதிக்கொள்ளுங்க. நம்ம இஸ்முகள் ஓதும் போது அல்லாஹோ அப்படிங்கக்கூடிய இஸ்மை சேர்த்தி ஓதுவது சிறப்பாக இருக்கும். அல் முத்தகப்பிரு யா அல்லா அப்படிங்கிறதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம ஓதிட்டு அடுத்த 2 இஸ்முகளை பார்க்கலாம். நம்ம கேட்ட கையோடவே அமல் செஞ்சிட்டோம்னா அந்த இபாதத்தை செஞ்ச திருப்தி நமக்கு அப்பவே கிடைச்சிரும். வாங்க ஓதிட்டு பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் முத்தகப்பிரு யா அல்லா, 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 அல் முத்தகப்பிரு யா அல்லா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவதாக பார்த்திங்கன்னா நம்ம ஓத வேண்டியது அல் அஃபூவு யா அல்லா அப்படின்னு என்ன அர்த்தம்னா மன்னிப்பவன் அர்த்தம். நம்ம கடந்த ஒரு வாரத்துக்காக நம்ம நன்றி செலுத்தின மாதிரி நம்ம ஒரு வாரமாக நம்ம செய்த அனைத்து பாவத்துக்காக நம்ம மன்னிப்பும் கேட்டுக்கொள்ளணும். இனி வரக்கூடிய நாட்கள் நமக்கு அடுத்த ஒரு வாரம் வரையும் பாவத்தை விட்டு காக்கப்பட்ட நாளாகவும் இன்னும் நம்ம பாவ மன்னிப்பு கேட்டனால அல்லாஹ் அளவற்ற நல்ல விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் கொடுப்பான்.
பாவ மன்னிப்பு கேளுங்க. அந்த பாவ மன்னிப்பு உங்கள் பாவத்தை மட்டும் கரைக்காது, உங்களுடைய ரிஸ்க்கை வந்து அதிகப்படுத்தும், பாதுகாப்பை அதிகப்படுத்தும், ஆயுளை அதிகப்படுத்தும், ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும், உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை அதிகப்படுத்தும்னு சொல்லிட்டு பல சிறப்புகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம வந்து எத்தனையோ மன்னிப்புகள் கேட்டிருந்தாலும் பொதுவாக வந்து கடந்த ஒரு வாரமாக நம்ம செய்கிற அனைத்துக்காகவும் இந்த பாவ மன்னிப்பையும் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. இதையும் 33 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல் அஃபூ யா அல்லா. இப்போ இதை ஓதிட்டு அடுத்தது பார்க்கலாம். அல் அஃபூ யா அல்லா, 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 அல் அஃபூ யா அல்லா. அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக வந்து பார்த்தா அல் முஹ்னி யா அல்லா ஓதிக்கொள்ளுங்க. இது எதுக்காக நம்ம ஓதுறோம்னா, இதனுடைய அர்த்தம் வந்து அல்லாஹ் வந்து நிறைவானவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நிறைவாக்கக்கூடியவன் அர்த்தம். நமக்கு வந்து எத்தனையோ தேவைகள் இருக்குது. எப்படி நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டோமோ, தேவைகள் கொடுக்கப்பட்டதுக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோமோ, அதே மாதிரி நமக்கு எத்தனையோ துவாக்கள், கவலைகள், ஏக்கங்கள், தேவைகள் இருக்குது. அதையெல்லாம் இனி வந்து நிறைவேற்றி கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக நம்ம இதை ஓதுறோம். மன்னிப்பு கேட்டவங்க, நன்றி செலுத்தினவங்க கேட்கக்கூடிய துவா வந்து கபூலாகும். அதனால நம்ம இதை கேட்குறோம். இதில் நம்ம எதை ஓதுறோன்னா நிறைவாக்கி கொடுன்னு கேட்குறோம். எதை நிறைவாக்கி கொடுக்கணும்? எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரிசுக்கை நிறைவாக்கி கொடு. வேலையை, செல்வத்தை, வருமானத்தை, குடும்பத்தை, குழந்தை பாக்கியத்தை, இன்னும் எதெல்லாம் நீ எங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்துருக்கியோ அதை அத்தனையும் நிறைவாக்கி கொடுன்னு கேட்குறோம். நம்மள்ட்ட எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்குது. ஆனால் அது நிறைவாக இல்லாதனால தான் நம்மள்ட்ட பத்தாமல் இருக்குது. காசு இருக்குது, ஆனாலும் நம்ம கடன் வாங்குகிறோம். ஏன்னா நிறைவாக இல்லை காசு. அந்த மாதிரி எல்லாமே இருக்குது, ஆனால் நிறைவாக இல்லை. உறவுகள் இருக்குது, ஆனால் நம்ம விரும்புகிற மாதிரியான உறவுகள் இல்லை. அப்போ எல்லாத்துலேயுமே நிறைவை கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அப்போ நமக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்கும். அதுக்காக இதை ஓதிக்கொள்ளுங்க. கடைசியாக அல் முஹ்னி யா அல்லா, 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 அல் முஹ்னி யா அல்லா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை செய்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல்.